ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ஹெச்ஆர் சமையல். இன்றைக்கி எங்கள் வீட்டில் மட்டன் பிரியாணி, கத்திரிக்காய், தயிர் சட்னி, முட்டை. இன்றைக்கி என் மகளுக்கு, சின்ன மகளுக்கு பிறந்த நாள். அதனால் மட்டன் பிரியாணி மசாலா எப்போ போல சிஸ்டர் எண்ணெய் ஊற்றி தாளிச்சாச்சு. வெங்காய தக்காளி நல்லா வதங்குது. இப்போ கறி குக்கரில் கொஞ்சம் மட்டன்னால கொஞ்சம் வேக வச்சு போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால் மஞ்சள் தூள் எண்ணெயெல்லாம் போட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் போட்டு ஒரு 2 விசில் போட்டு 2 ஒரு 3 விசில் போட்டு ஆஃப் பண்ணியிருக்கேன். ஒரு 3/4 தக்காளி கறி பதம், கறியோட பதம் கொஞ்சம் இப்படி ஓரளவுக்கு ஈரளவுக்கு என்ன போடும். தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், மிளகாத்தூள், மஞ்சள் தூள். வெங்காயம் நல்லா பட்டை, கிராம்பு, ஏலக்காயெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி எல்லாம் ஒரு கைப்பிடி அளவு போட்டு பச்சை மிளகாய், தக்காளி எல்லாம் போட்டு எண்ணெயில் 2 வதக்கிடலாம். கூடவே எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கலாம். ஒரு 200 கிராம் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருக்கேன். எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுருவோம். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் எண்ணெயில் வதக்கி நல்ல ஸ்மெல் வரும், நல்ல வாசனையாக இருக்கும். நான் பட்டை, கிராம்பு, ஏலக்காயெல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன். பவுடர் பண்ணி பிரியாணி மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கேன் வீட்டிலையே. அந்த மசாலாவும் 2 ஸ்பூன் இல்லை, இந்த ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவு போட்டு கறி வேக வச்ச கறியும் அரிசி 1.5 கிலோ அளவுக்கு அரிசி, அதுக்கு தகுந்த மாதிரி கறியும் ஒரு 1.5 கிலோ அளவு எடுத்துக்கிட்டோம். 1 கிலோவுக்கு 1/4 கிலோ அளவு வெங்காயம், 4 கிலோலேருந்து 300 அளவு போட்டுக்கலாம். தக்காளியும் 1/4 கிலோ, ஒரு 200 தக்காளி போட்டால் போதும். 250 கிராம் தக்காளி நல்ல எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் இங்கே போட்டுக்கலாம். போட்டு எண்ணெயிலேயே கறியை ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருவோம். எண்ணெயில் கறி நல்லா வதங்கி வேகும்போது நல்லாயிருக்கும். அந்த ஃப்ளேவரும் நல்லா, கறியும் நல்லா வெந்து சாஃப்டாக வரும். இந்த ருசியும் நல்லாயிருக்கும். நீங்கள் சிம்பிளாக 1 கிலோ அளவுக்குன்னா 1 கிலோவுக்கு 1/4 கிலோ கணக்கு. ஒரு 1/4 கிலோலேருந்து 300 வெங்காயம், ஒரு 200-250 கிராம் தக்காளி, ஒரு 4-5 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, தயிர் 1 கப்பு, நெய் ஒரு 50 கிராம் அளவுக்கு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் தூள் எல்லாம் போட்டாச்சுங்க. இப்போ தேவையான அளவு மிளகாத்தூளும் போட்டாச்சு. ஒரு 4 ஸ்பூன் மிளகாத்தூள், 4 கரண்டி ப்ளைன் மிளகாத்தூள் தான் போடணும். போட்டு நல்லா எண்ணெயில் கொஞ்சம் கிண்டி விட்டுடலாம். கூடவே 1 கப் அளவுக்கு தயிர் ஊற்றி நல்லா கிளறும்போது கறி நல்லா சாஃப்டாக, நல்லா ஜூஸியாக இருக்கும். நல்லா சாப்பிட்டா சீக்கிரமாகவும் நல்லா வெந்துடும். சாப்பாடும் நல்லா புளிப்பு டேஸ்ட்டில், இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். மட்டன் பிரியாணி குக்கரில் வேக வச்சு செஞ்சிடலாங்க, சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஒரு 1/2 அன் ஹவர்க்குள்ள. சிக்கன் பிரியாணி இன்னமும் சீக்கிரமாக செஞ்சிடலாம். தாளித்து விட்டுட்டா ஒரு 10-15 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இப்போ கறி நல்லா வெண்ணெயில் வெந்துருச்சுங்க. இப்போ கறி, உப்பு, அரிசிக்கு தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. உப்பு போட்டு நல்லா கலரி விட்டுட்டு இப்போ தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அரிசி எதில் அளக்கிறோமோ அதுலேயே ஒரு 1க்கு 1.5 கணக்கு நமக்கு பிரியாணி அரிசி, பாஸ்மதி ரைஸில். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி அளந்து எடுத்து வச்சுருக்கேன். அரிசி, கழுவி தண்ணி வடிவம் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம தண்ணி ஊற்றிடலாம். அரிசி தேவையான அளவு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கிளறி விட்டு மூடையெல்லாம் தண்ணி கொதி வந்தாலும் அரிசி மூடி ஃபுல்லாக ஹை ஃப்ளேம் தண்ணி கொதி வச்சுங்க. அரிசியை போட்டுடலாம். அரிசி போட்டு ஒரு 20 நிமிஷம் கொதி வந்தாலே கிண்டி விட்டு வச்சிடலாம். போட்டு மெதுவாக ஒரு கிளறி விட்டு மூடிடும்.
அரிசி போட்டு கொதி வந்தோடனே ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுட்டு மெதுவாக அரிசியை லைட்டாக ஒரு கிளறி விட்டு மூடிடலாங்க. தம் போட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு நம்ம எடுத்து பார்க்கலாம். போட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். இப்போ ஸ்லோவாக வச்சிடலாம். இந்த அடுப்பில் கேசரி செய்யலாம். இப்போ கேசரி கடாய் பிரியாணி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ கொஞ்சமாக லெமன், இன்னொரு 1/2 லெமன் இருக்குது, அதையும் புழிஞ்சு வச்சிடலாம். மேலாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவிட்டுலாம். இறக்கும்போது கொஞ்சம் மிச்சம் இருக்கிற நெய்யும் ஊற்றி மெதுவாக லைட்டாக ஒரு கிளறி விட்டுருவோம். சூப்பரான பிரியாணி ரெடி. இன்னும் ஒரு 5 நிமிஷம் தம்மில் போட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் தம்மில் போட்டுருவோம். சூப்பராக சாப்பாடு ரெடி ஆகிடும். ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் சிம்லேயே இருக்கட்டும். வந்து கேசரிக்கு ஒரு 1.5 கப்பு ரவை, நெய் கொஞ்சம், எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன், நெய் 2 ஸ்பூன் ஊற்றி நல்லா லைட்டாக வறுத்தாச்சு. கேசரி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வறுத்த ரவையை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். கேசரி செய்கிறதுக்கு கொஞ்சம் முந்திரி திராட்சை எடுத்துக்கலாங்க. நான் திராட்சை வந்து பிளாக் திராட்சை போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போட்டுக்கலாம். வேணான்னா ஒரு சிலருக்கு திராட்சை பிடிக்காது, அதனால் வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம். மிளகாய் தூள் பண்ணி அதோடு சேர்த்துடலாம். முந்திரி வறுத்துட்டு அந்த ரவையிலேயே அந்த கிண்ணே இந்த ரவை வறுத்த ரவையும் போட்டுடலாம். போட்டு அந்த எண்ணெயில் நெய்யும் ஊற்றிருக்குமே அதிலேயே லைட்டாக 2 நிமிஷம் அப்படி கிண்டி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப்பு ரவைக்கு இதில் 1 கப்பு தண்ணி, ஒரு 1.5 கப் தண்ணி வச்சா சரியா இருக்கும். தேவையான அளவு தண்ணி ரவையிலே ஊற்றி நல்லா இப்படி ஃபுட் கலர், எல்லோ கலர் ஃபுட் கலர் போட்டிருக்கேன். லைட்டாக நல்லா இப்படி கலந்து விட்டுக்கலாம். ரவை நல்லா தட்டி வச்சுருக்கிற ஏலக்காய் பவுடரையும் போட்டு நல்லா இப்படி கலரி விட்டுக்கலாம். ரவை நல்லா நெய்லேயும் எண்ணெயிலையும் வறுத்ததுக்கப்புறம் அதுலேயும் நல்லா வெந்துடும். தண்ணி ஊற்றினோடனே கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றணும். நம்ம தேவையான அளவுக்கு 1.5 கப் ரவைக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றிட்டு ரவை நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவு சர்க்கரை, 1 கப் சர்க்கரை போட்டோன்னே இலகி வரும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கிண்டி